வெல்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான டிஃபன் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா அவல் உப்புமா தாங்க. நான் ஆல்ரெடி வீடியோவில் புளி போட்டு எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் மோர் போட்டு அவல் உப்புமா பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போயிடலாமா? நான் வந்து 3 பேருக்கு செய்ய போகிறேன். அதனால் 3 கப்பு அவல் எடுத்து போட்டிருக்கேன். போட்டாச்சுங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வாஷ் பண்ணிடலாம். நீங்கள் ரொம்ப குயிக்காக பண்ணுங்க, ஏன்னா ஊறி போச்சுன்னா நல்லா இருக்காது. இதை பார்த்தீங்களா, நான் ஃபாஸ்ட்டாக வந்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி வந்து நம்ம கீழே கொட்டிடலாங்க. 1 டைம் வாஷ் பண்ணால் போதும். இது வந்து 15 மினிட்ஸ் வந்து நம்ம ஊற வைக்கணுங்க மோரில். பாருங்கள், நம்ம தண்ணி கொட்டியாச்சு. இதில் வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனுங்க சால்ட்டு போட்டுட்டு மோர் இருக்குல்ல, மோர் வந்து ஒரு 1 கப்பு வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த அவல் வந்து நல்லா நனைஞ்சி ஊறணும், அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு கப்பு ஃபுல்லாக நான் வந்து மோர் ஊற்றிருக்கேன். அந்த அவல், மோர், உப்பு 3மே வந்து நல்லா ஒன்று சேரணுங்க. நம்ம கரண்டியாலையும் நம்ம கிளறி விட்டுக்கலாம், கையாலையும் கிளறி விட்டுக்கலாம். அது வந்து ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் ஊறட்டுங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுப்பில் வந்து நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் வந்து 4 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. கடலை எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் வாசனைக்கு ஒரு 1/4 ஸ்பூன் போதும். நெக்ஸ்ட்டு வந்து காஞ்ச மிளகாய் காரத்துக்காக நான் வந்து ஒரு 4 போட்டிருக்கேன். 4 வந்து ஒரு 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அவல், 15 மினிட்ஸ் நல்லா ஊறி போச்சு. அதை வந்து எடுத்து நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மக்கள், சூப்பரான அவல் உப்புமா குயிக்காக ஒரு 10 மினிட்ஸே தயாரிச்சு. பார்த்தீங்களா, அது ஊற வைக்கிறதுக்கு தான் 15 மினிட்ஸ் ஆகும், நம்ம பண்ணுறதுக்கு 10 மினிட்ஸ் போதுங்க. டோட்டலாக 25 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்மளுக்கு வந்து அவல் உப்புமா தயாராகிடுங்க. மூடி வச்சு எடுத்து பாருங்கள். உங்களுக்கு வந்து அடியில் வந்து நிறைய ரோஸ்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அவல் உப்புமாவில் வந்து ரோஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடியில் வந்து ஒட்டிகிட்ருக்கோம்ல அந்த பேனில், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நார்த் சைடெல்லாம் இதை வந்து போஹான்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷுங்க இது. இந்த அவலில் வந்து விட்டமின் பி இருக்குது, விட்டமின் சி இருக்குது. குடல் வந்து ஆரோக்கியப்படுத்தும். நெக்ஸ்ட் வந்து வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம காரம் போட்டும் பண்ணலாம், ஸ்வீட் போட்டும் பண்ணலாம். உங்களுக்கு டக்குன்னு பசிக்குது அப்படின்னா அவல் எடுத்து 1 டைம் வாஷ் பண்ணிவிட்டு பால் போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு ஊற வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா செம்ம ஃபீலிங்காக இருக்கும். இந்த ஒயிட் அவலை விட ரெட் அவலில் நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ரெட் அவல் உப்புமா வந்து புளி போட்டு எப்படி பண்ணணுன்னு, அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நான் தான் அடிக்கடி புளி சேர்க்க வேண்டாமே அப்படின்னு 3 போட்டு பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் மக்களே, இந்த அவல் உப்புமா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.